எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி சரியா 1000 வருஷம் பின்னாடி தென்னிந்தியாவுக்கு போக போறோம். எங்க தெரியுமா? சோழ பேரரசோட மையத்துக்கே. அந்த காலத்துல அது ஒரு மிலிட்டரி, எக்கனாமிக், கல்ச்சுரல் பவர் ஹவுஸா இருந்துச்சு. ஆனா இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? அவங்களோட ராஜ்யத்துக்கு உயிர்நாடியா இருந்த ஆயிரக்கணக்கான கிராமங்களை, அதுவும் ரொம்ப தூரத்துல இருந்த கிராமங்களை அவங்க எப்படி நிர்வகிச்சிருப்பாங்க? சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுக்கான பதில் மேல இருந்து அதிகாரம் பண்ற ஒரு சிஸ்டம் கிடையாது. அதுக்கு பதிலா சோழர்கள் ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆனா பயங்கர ஆர்கனைஸ்டான முறையை கொண்டு வந்தாங்க. அதுதான் கிராம சுயாட்சி. இப்ப பாருங்க, கிராம நிர்வாகத்துல ரெண்டு முக்கியமான கவுன்சில்ஸ் இருந்திருக்கு. ஒன்னு ஊர். இது சாதாரண கிராமங்கள்ல வரி கட்டுற எல்லாரையும் கொண்ட ஒரு பொதுவான சபை. இன்னொன்னு தான் சபை, சில சமயம் மகா சபைன்னு சொல்லுவாங்க. இது பிராமணர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பிரம்மதேய கிராமங்கள்ல செயல்பட்டுச்சு. இப்போ நம்மளோட முழு கவனமும் இந்த சபை மேல தான் இருக்க போகுது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி ரொம்பவே சூப்பரா வேலை செஞ்சிருக்கு. இந்த சபைக்கு நிஜமான பவர் இருந்துச்சுங்க. புதுசா ஆட்களை குடியேத்துறது, வரி போடுறது, நில உரிமையை ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லப்போனா ஒரு கிராமத்தையே நடத்துற முழு அதிகாரமும் அவங்க கையில தான். ஆனா இந்த சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு நமக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நாம உத்திரமேரூர்ல இருக்கிற கோயில் சுவர்கள்ல செதுக்கி வச்சிருக்க கல்வெட்டுகளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்பவே டீடைல்டா எல்லாத்தையுமே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போதான் நாம இந்த முழு ப்ராசஸோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டுக்கு வர்றோம். அதுதான் குடவோலை சிஸ்டம். ஒரு ரொம்பவே யூனிக்கான தேர்தல் முறை அது. இந்த குடவோலை சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். அதாவது தகுதியான வேட்பாளர்களோட பேரை ஒரு பனை ஓலையில எழுதி அதை ஒரு மண்பானைக்குள்ள போட்டுடுவாங்க. அப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி ஒரு சின்ன பையனை விட்டு அந்த பானையிலிருந்து ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. இதுல பாருங்க, ஆபீசர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளோ அழகா யோசிச்சிருக்காங்க. ஆனா அந்த பானைக்குள்ள உங்க பேர் இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் வேணும். அது அவ்வளோ சுலபம் இல்ல. அதான் முக்கியமான பாயிண்ட். இது எல்லாருமே செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஒருத்தர் தகுதி பெறணும்னா அவருக்கு குறிப்பிட்ட அளவு நிலம், வீடு இருக்கணும், வேதங்கள்ல நல்ல ஞானம் இருக்கணும், நிர்வாகத்துல அனுபவம் இருக்கணும், ரொம்ப முக்கியமா நேர்மையா இருக்கணும். அவங்க குடும்பத்தோட கணக்கு வழக்குகளை கூட சரி பார்ப்பாங்க. இது மட்டும் இல்ல, கடந்த 3 வருஷத்துல எந்த கமிட்டிலையும் இருந்திருக்க கூடாது. பாத்தீங்களா பப்ளிக் சர்வீஸ்க்கு எவ்வளோ உயர்ந்த தகுதிகளை வச்சிருக்காங்கன்னு. சரிப்பா, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டார், அதுக்கப்புறம் என்ன? அவங்க வாரியம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் கமிட்டிகள்ல வேலை செய்வாங்க. இந்த வாரியங்கள் தான் கிராம நிர்வாகத்தோட உண்மையான இன்ஜின்கள் மாதிரி. இதை நீங்க இப்ப இருக்கிற நம்ம முனிசிபல் டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, ஏரி வாரியம்னா அது ஏரி, குளம், பாசனம் எல்லாத்தையும் பாத்துக்கிற பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். பொன் வாரியம்னா அது கருவளத்தை பாத்துக்கிற ட்ரெஷரி. அதே மாதிரி நியாய வாரியம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சொல்ற ஒரு லோக்கல் கோர்ட் மாதிரி செயல்பட்டுச்சு. மத்திய அரசுக்கு ஒரு அதிகாரம், அதே சமயம் உள்ளூர்ல சுயாட்சின்னு இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணின இந்த சிஸ்டம் தான் சோழ பேரரசு பல நூற்றாண்டுகளுக்கு நிலையானதாகவும் பொருளாதாரத்துல செழிப்பாகவும் இருக்க ஒரு முக்கிய காரணம். ரொம்ப கீழ்மட்டத்துல கூட நிர்வாகம் திறமையா மக்கள் தேவையை புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இதை நாம ஒரு முழுமையான ஜனநாயகம்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா இதுல பங்கேற்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. பிராமண கிராமங்கள்ல நிலம் வச்சிருக்க ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை. புலையர்கள் மாதிரி சில சாதிகளை சேர்ந்தவங்களை நிர்வாகத்துல சேர்த்துக்கவே இல்லை. அதே மாதிரி பெண்கள் யாருமே இந்த சபையில உறுப்பினரா இருக்க முடியல. அப்போ இந்த பழங்கால சிஸ்டத்தை நாம எப்படி பார்க்கணும்? இது சுய ஆட்சியை நோக்கிய ஒரு பிரம்மாண்டமான படியா, இல்ல ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்கறதுக்காக ரொம்ப கவனமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பா? இந்த கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன்.